ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்டைக்காய் காரக்குழம்பு. வெண்டைக்காவை நம்ம நார்மலாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் ஆயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் தான் வந்து அந்த பண்டிஷன் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்லா வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இது நம்மளோட கிச்சன். சின்ன வெங்காயம், அரைச்சி வச்ச மசாலா, குழம்புக்கு தேவையான மசாலா, இந்த வெண்டைக்காய் நல்லா இன்னும் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது புளி தனியாக கரைச்சி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி இந்த பேஸ்ட்டு காமிச்சிருந்தல, தக்காளி, நம்ம குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், இது மூணுத்தையும் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இது ரெண்டுத்தையும் போட்டிருக்கோம். இது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து நம்ம வந்து வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஸ்பெஷல் டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா அந்த குழம்புக்கு நல்லாவே டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குறப்போ கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வதங்கிட்டு இருக்கு. இந்த சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சால்ட்டு போட்டாச்சு, இன்னமும் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெண்டைக்காவை அதில் ஆட் பண்ணிவிட்டு, வெண்டைக்காவும் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரிசி வச்சுட்டு அந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம வந்து புளியை போட போகிறோம். ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா வெண்டைக்காய் வந்து நல்லா மறுத்து போயிடும், வேகாது. அதனால் அந்த ரீசனுக்காக தான் நம்ம லாஸ்ட்டில் வந்து புளியை வந்து ஊற்ற போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் இருக்கிற அந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா சுருண்டு வதங்கணும். அந்த வெண்டைக்காயோட அந்த மசாலாவுக்கு எல்லாமே ஆட் ஆகி, அந்த மசாலாவோட அந்த வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் லைட்டாக அந்த லைட்டு சிந்தி வச்சு நல்லா டீப் ஃப்ரை ஆகாத லைட்டாக ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் ஆட் பண்ண தண்ணி, இந்த மசாலாவோட தண்ணியவே அது போட்டு நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். ஆல்மோஸ்ட் குழம்பு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லாஸ்ட்டில் வெண்டைக்காய் வந்திருக்காங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு அவ்வளோ நல்லாவே இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ண போகிறோம். புளி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம்